ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மதராசி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நேற்று வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவும் நேற்று சென்னையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதராசி ட்ரெய்லர் எப்படிங்க இருக்குது? மதராசி ட்ரெய்லர் உண்மையாக பண்ணோம்னா ஏஆர் முருகதாஸ் படத்துடைய ஆக்ஷன் ட்ரீட் வித் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் பல ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லா ஆக்ஷன் படங்களையும் ஓரங்கட்டுற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் கலந்த கதைக்களத்தை கையில் எடுத்திருக்கார் சிவகார்த்திகேயன் அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சி இது நம்ம சாதாரணமாக ஈஸியாக கடந்து விட முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயமான படங்களில் பண்ணி எப்படியாச்சும் நம்ம மேலே வந்துட முடியாதா, நம்மளும் ஒரு டாப் லிஸ்ட் இடம் பிடிக்க முடியாதா அப்படின்ற கோணத்தில் வந்தவர் இல்லை சிவகார்த்திகேயன். உண்மையை சொல்ல போனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு ரோல் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். அதை காலப்போக்கில் மக்கள் மனசில் ஒரு இடம், தனி இடம் அவருக்கு கிடைச்சதுனால தான் இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. சரி, இந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழா நேற்று நடந்தது. என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படின்ற போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த இசை வெளியீட்டு விழா நடந்தது சார். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். என்னென்னா, துப்பாக்கியை விஜய் அவர்கள் எதுக்காக சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார் மேடையில். என்னடா இது புதிய அதிசயமாக இருக்கே, அப்படி என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்களா? ஒன்றும் இல்லை சார். இந்த துப்பாக்கி படம் 2012ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த படத்தோடைய இயக்குனர் இதே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு எப்படி அதுக்கு முன்னாடி இருந்த சில சர்க்கிளுக்கு பிறகு இந்த படம் ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமைஞ்சதோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த படம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா சார், ஒரு ஆல்ரெடி லீடிங்கில் தான் சார் இருக்கார், அவருக்கு ஏன் சார் திருப்பு முனை அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா பல நடிகர்கள் பல விதத்தில் திருப்பு முனையை கையாள்வாங்க. அவங்களுக்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னா, அமரன் எப்படியோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ, அதோடைய இன்னொரு வித்தியாசமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த படம் அமையும் அப்படின்றத அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர்கள். அதே மாதிரி கலைப்புலி தான அவர்கள் ஒரு விஷயத்தை இதில் கிளியர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் பல ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லா ஆக்ஷன் படங்களுடைய உச்சம் தான் இந்த மதராசி அப்படின்றத கலைப்புலி தான அவர்கள் ஒரு ஆணித்தனமாக ஒரு பாயிண்ட்டை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே இந்த படத்துடைய சம்மந்தப்பட்ட கேமராமேன், மியூசிக் டைரக்டர், அனிருத் எல்லாருமே பேசிட்டாங்க. அனிருத் மட்டும் ஒரே விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தார். அது ரொம்ப நெஞ்சையே உழுக்க வச்சது. என்னென்னா, எப்படி இந்த படத்துடைய ட்ரெய்லரில் கிளைமேக்ஸில் இதான் சார் என் ஊர், இதுக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் சார் சிவகார்த்திகேயன் அவர் சொல்கிறதுனால அந்த டைலாக் வச்சு அனிருத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு டைமில் நானே ஃபீல்ட் அவுட் ஆனால் கூட என் மனசில் சிவகார்த்திகேயனுக்காக ஒரு இடம் இருக்கும், அவர் அன்றைக்கும் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவரே வெளிப்படுத்தியிருந்தார். இதில் ஒரு நெஞ்சை உழுக்கக்கூடிய, நெஞ்சையிலே நம்ம போட்டு பிசையக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செய்தி தான். அது மட்டும் இல்லை சார், அதுக்கப்புறம் நம்ம மேடை ஏறும்போது யார் ஏறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஹீரோ பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் மேடை ஏறினார். மேடை ஏறும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசினார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் எஸ்ஆர்கே, அதாவது ஷாருக் கானுக்காக ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் இது. அந்த எஸ்ஆர்கே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த எஸ்கே பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல கோலிவுட் நடிகர்களை பற்றி அவர் வரிசைப்படுத்தி பேசியிருக்காரு. ஒரு விஜய் சாராக இருக்கட்டும், அவர் இன்றைக்கி அரசியலுக்கு போயிட்டார். அரசியலுக்கு போனால் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக போய் அவர் கட்சி ஜெயிக்கண்டு பாடுபடுறாங்க. அதே மாதிரி அஜித்குமார் அவர்கள் ரசிகர் மன்றத்தை வேண்டாம்னு கலைச்சா கூட அவர்கள் ரசிகர்கள் இன்னமும் அவருக்கு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்காங்க. கமலஹாசன் சார் பல வெற்றி தோல்விகளை சந்தித்தா கூட அவரது இயல்பான நடிப்பும் அவரை மாதிரி ஒரு நடிகர் வரவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கையை முடிச்சுட்டு 51ஆவது ஆண்டில் அடியெடுத்து போயிட்டுருக்காரு. இன்னமும் அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடிங்கில் பொசிஷனில் இருக்கார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லிகிட்டே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள், விக்ரம் அவர்கள், தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள் எல்லாரை பற்றியுமே பேசியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன தான் ஒரு டாப் லீடிங்கில் இருந்தாலும் அந்த கர்வம், அந்த அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான சார் அவங்களோட நான் மார்க்கெட்டில் அதிகமாகிறேன் சார், நான் ஏன் சார் அவங்கள பற்றிலாம் போய் பேசணும் அப்படின்ற விஷயத்தில் யோசிக்காமல் ஒரு நடிகர்கள் தன்னுடைய சீனியருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்றத சிவகார்த்திகேயன் பார்த்து கூட பல நடிகர்கள் கற்றுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ஏன்னா பல நடிகர்கள், இவருடைய சீனியர் நடிகர்கள், இவருக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் எந்த அளவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. என்ன தான் நம்ம அவங்களுடைய மார்க்கெட்டில் ரீதியாக லீடிங்கில் இருந்தால் கூட, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொடுக்குறாருன்றதை அவருடைய ஸ்பீச்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு மனிதர் தான் சிவகார்த்திகேயன். நம்ம கூட நினச்சிட்டு இருக்கோம், என்னையா சின்ன பையன் மாதிரி இருக்கான், என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல.
அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு அவருடைய மெச்சூரிட்டியும் அவருடைய ஜென்யூனிட்டியும் கொஞ்சம் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து அவர் பதிலளிக்கிறாரு. யாரையுமே வந்து உயர்த்தியும் யாரையும் தாழ்த்தியும் நம்ம தான் ஒன்ற அந்த கர்வம் அந்த ஆணவம்லாம் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஒரு நிதானமாக பேசியிருக்கான்றதை இந்த ஆடியோ லான்ச் விழாவில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக தொலைக்காட்சியில் இந்த வாரம் சண்டே ஒளிபரப்பாகும். அப்போ பாருங்கள் அவருடைய ஸ்பீச் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குன்றது. எல்லாருமே சமூக வலைத்தளத்தில் பேசுகிற ஒரு விஷயம் என்ன, விஜய் சார் வந்து துப்பாக்கி கையில் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து குட்டி தளபதி திடீர் தளபதினு சமூக வலைத்தளங்களில் விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படிலாம் யாராலையும் வர முடியாது, யார் ஃபேன்ஸையும் என் பக்கம் இழுக்கவும் முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபேன்ஸ் கிளப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ யாருடைய ஃபேன்ஸும் யாரும் இழுக்கலாம் முடியாது அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் அண்ணன் தான், தம்பி தான் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. உடனே துப்பாக்கியை தூக்கி கொடுத்துட்டாரு, இனிமேல்ட்டு வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு, இவர் தான் அடுத்த விஜய்ன்ற மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்கன்றத விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார் சிவகார்த்திகேயன் அவர்கள். முக்கியமாக இந்த படத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியாகணுங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பல ஆக்ஷன் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும், ஒரு மான் கராத்தேவாக இருக்கட்டும், ஒரு காக்கி சட்டையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஹீரோ திரைப்படமாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பல திரைப்படங்களில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து வளம் வந்துட்டு தான் இருக்கார். ஆக்ஷன் ஹீரோ, குடும்ப பாங்கான ரோல், லவ்வபுள் பாய், எல்லா கேரக்டர் ஏற்ற மாதிரி வந்து அவர் பல திரைப்படங்களில் பல கோணங்களில் அவர் அர்ப்பணித்து தான் இருக்கார் ஆடியன்ஸுக்காக. ஆனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து எப்படி வந்து விஜய்க்கு வந்து ஒரு 2012 துப்பாக்கி வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்ததோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மதராசி திரைப்படமும் ஒரு திருப்பு முனையாக அமையும். அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபீல்டில் திருப்பு முனையிலங்க, படத்தோடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முருகதாஸ் அவர்கள் கூட சில வருடங்கள் வந்து கேப் விட்டுருக்காரு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து ஒரு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அவர் பாருங்கள், இப்போ 2-3 வருடங்களாக வந்து படமே இல்லை தமிழ் சினிமாவில். அவர் ஒரு அழகாக ஒரு கேப் எடுத்து பக்காவாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு தான் இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வைத்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு உள்ளானதுனால தான் இந்த படத்துக்கு அவ்வளோ பொறுமையாக கையாண்டிருக்கார். நிச்சயமாக எப்படி துப்பாக்கி வந்து நம்ம எல்லா தரப்பு ரசிகர்களையும் அந்த படம் வெகுவாக கவர்ந்துச்சோ, அதே மாதிரி இந்த மதராசியும் அந்த அளவுக்கு சூப்பராக கவரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமாக மதராசியை திரையரங்கில் கண்டு மகிழுங்க. இந்த ஆடியோ லான்ச் விழாவில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே வருகின்ற சண்டே அப்போ வந்து மேக்ஸிமம் தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்பாகும். அப்போ நிச்சயமாக நீங்களே பார்ப்பீங்க சிவகார்த்திகேயனுடைய ஸ்பீச் எவ்வளோ ஜென்யூனாக இருந்திருக்கு அப்படின்றத. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.